إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وبين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فقد قال الله تعالى في كلام العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل أمة عيدا هذا عيدنا. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்க்கே போல் அனைத்தும் என்ன கூறியதன் பின்னால் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் கியாமம் நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த கோரியதன் பின்னால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய விடயங்கள் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்கள் எடுத்து நடக்கும்படியும் எத்தகைய விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முட்டு முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் மட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் நேர்வழி பெற வேண்டும், மனிதன் அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வினால் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனபதியிலே நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த மனிதருக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த மனிதன் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே போன்று குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த மனிதன் முழுமையாக இந்த குர்ஆன் ஹதீஸுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய விடயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு சந்தர்ப்பம், நோன்பு என்பது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த நோம்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கடைசி 10 அது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதுல ஒத்தைப்படையான நாட்கள் அது ஒரு சந்தர்ப்பம். அதுல லைலத்துல் கத்ர் வருவது அது இன்னொரு சந்தர்ப்பம். நோன்பு பெருநாள் என்பது அதுவும் இன்னொரு சந்தர்ப்பம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்களை கொடுத்து கொடுத்து இந்த சந்தர்ப்பங்களின் ஊடாக மனிதன் அல்லாஹ்க்கு நெருங்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கணும். அதே போல மனிதன் தண்ட வாழ்க்கை உலகத்த வாழ்க்கையில சீர்திருத்தி கொள்ளணும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதுல ஒரு நோக்கம், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அது எல்லாம் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ஏன் அல்லாஹ் தந்திருக்கிறான்? இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நியமத். குர்ஆன் ஒரு நியமத், ஹதீஸ் ஒரு நியமத். எல்லா விஷயத்தையும் விளங்கி செயல்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றா அது மிகப்பெரிய ஒரு நியமத். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அதை விளங்கி தெரிஞ்சு அணுகி நடக்கிறது ஆக முக்கியம். நம்ம தொழுகிறோம், எல்லாரும் தொழுந்து கொண்டு இருக்கிறோம். தொழுக கட்டாயமா தொழணும். 5 நேரம் தொழுகிறது அது ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை. நம்ம தொழுது கொண்டே இருக்கிறோம். தொழுகிறதுக்கு காரணம் என்ன, ஏன் தொழுகிறோம், என்ன அதுல நாங்க அடைய போறோம், அதனூடாக அல்லாஹ்வின் பக்கம் ஏன் திரும்புறோம் என்பதை விளங்குறது இருக்குது, அதாக முக்கியம். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யார விரும்புறாரோ அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து அறிந்து செயல்படணும். நம்ம இப்ப துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஆரம்ப 10 வருது, நிறைய அமல்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் இந்த 10 தரணும், ஏன் பெருநாளை தரணும், அதற்கு காரணம் என்ன, இதுல அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? கண்ணியமானவர்களே, நம்ம தொழுகிறோம் தானே, 5 நேரம் தொழுந்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த தொழுகையில ஒரு முக்கியமான துவா, அல்லாஹ் ஃபர்லாக ஒரு துவாவை கேட்க சொல்லி இருக்கிறான். நம்ம கேட்கிறோம், என்ன துவா? ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையே ஃபர்லு, அதுல கேட்கணும் ஒரு துவா, அதுவும் ஃபர்லு, கட்டாயம் கேட்கணும். 5 நேர தொழுகை, சுன்னத்தான தொழுகை, தராவி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, வித்ர் தொழுகை, எந்த தொழுகை தொழுந்தாலும் அந்த தொழுகையில கட்டாயமா கேட்க வேண்டிய ஃபர்லான ஒரு துவா இருக்கு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், கேளப்பா அப்படின்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, நான் கேட்கிற துவா என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ நிஅமத்தாக அந்த சஹாபாக்களுக்கு நல்லவர்களுக்கு நீ காட்டின வழியை காட்டுறியா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இந்த யூத நசாராக்களை காட்டின வழியை மட்டும் காட்டிடாத. கேட்கிறோம் தானே? எல்லா தொழுகையிலும் கேட்கிறோம், எல்லா தொழுகையிலும் ஃபர்லு, அல்லாஹ் சொல்லி கட்டாயம் கேளப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். 10 வருஷம் தொழுகிறோம், 20 வருஷம் தொழுகிறோம், 30 வருஷம் தொழுகிறோம். ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஹிதாயத்து கிடைத்தவர்கள் யார்? நம்ம ஹிதாயத்து கிடைக்கணுமே, கேட்கிற துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்கிற துவாக்கு ஹிதாயத் கிடைத்தவர்கள் யார்? கேட்டா கிடைக்கிறோம் தானே? கேட்டுதானே இருக்கிறோம். இப்ப 50 வருஷம் ஆயிருச்சு, 40 வருஷம் ஆயிருச்சு, எந்த நாளுக்கான தொழுகிறோம், கேட்கிறோம் தானே துவாவை. மூத்தா போ கிட்ட யாரும் சொல்ல 10 வயசு ஆளும் மூத்தாரு, 20 வயசு ஆளும் மூத்தாருது, நிக்கிறோம் மூத்தா போறாங்க. இவ்வளவு வருஷ காலமா தொழுந்த தொழுகையில நம்ம கேட்ட துவால ஹிதாயத்து கிடைத்தவர்கள் யார்? இது ஒரு கேள்வி தானே. சும்மா கேட்டிக்கிறோமா? கிடைக்காம கபருக்கு போறோமா? அது தெரியாவே. நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். அது தராவிலே அதான் கேட்கிறோம், சுன்னத்திலே அதான் கேட்கிறோம், ஃபர்லே அதான் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேர்வழி காட்டு. நேர்வழி கிடைத்தவர்கள் யார்? மௌத்தா போறோம் எல்லாரும் நேர்வழி இல்லாமையா போறாங்க? அது கிடைச்சா கிடைக்கலன்னு தெரியாமதான் இருக்கிறோமா? சூரத்துல் ஃபாத்திஹால துவா கேட்க சொல்லிட்டான்ல. சூரத்துல் பக்கராவை நாங்க ஓதினா சில நேரம் ஃபாத்திஹா மட்டும்தான் தெரிஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அடுத்த ஒன்றும் தெரியாம பேத்துரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த சூரா குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த குர்ஆன் இருக்கிறது, லா ரைப ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்ல. லா ரைப ஃபீஹி ஹுதன், நேர்வழி இங்கதான் இருக்குது. லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு நேர்வழி குர்ஆன்ல இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். நோம்பு பிடிச்சா தக்வா வரும், தக்வா வந்தா என்ன கிடைக்கும்? குர்ஆனுடைய அந்த விளக்கத்துல ஹிதாயத்து கிடைக்கும். ஹுதன், நேர்வழி இதுல இருக்குது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது எங்களுக்கு நேர்வழி. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நேர்வழியை தாயா அல்லாஹ்னு கேட்கிறோம். அல்லாஹ் நேர்வழியை தருவான். ஆனா நான் என்ன செய்றேன், எப்படி நடக்கணும், இறங்கினது இந்த குர்ஆன் எங்களுக்கு. நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும், நாங்க இதுல அத்தனை நபிமார்களின் கதையை சொல்லி இருக்கிறோம், கதையாக சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு நேர்வழி பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு இதுல கதை சொல்லி இருக்கிறோம். 1,24,000 பேர் நபிமார்கள் வந்தார்கள். பலவிதமா இருக்குது. 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் வந்தாலும் அல்லாஹ் 1,00,000 பேரை சொல்லவும் இல்லை, 75,000 பேரை சொல்லவும் இல்லை, 50,000 பேரை சொல்லவும் இல்லை, 25,000 பேரை சொல்லவும் இல்லை, 2,500 பேரை சொல்லவும் இல்லை. அல்லாஹ் 25 நபிமார்களோட பேரை மட்டும்தான் சொல்றான். அதுலயும் குறிப்பிட்ட சில நபிமார்கள் எடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பேசுறான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசுறான். இந்த அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அதுதான் குர்ஆன்ல கொண்டு வந்திருக்கிறேன். நாங்க கதை சொல்றோம், பார்க்கலையான்னு கேட்கிறான் அல்லாஹ். எங்க ஹிதாயத் இருக்குது? குர்ஆன்ல இருக்குதா? கேட்கிற துவாக்கு அர்த்தம் அங்க போனாதான் விளங்கும். எங்க போனா? குர்ஆனுக்கு போனாதான் விளங்கும். குர்ஆனை லேசா இறங்குறதுக்கு நம்ம கதை சொல்லி இருக்கிறோம், நாங்க கதையாக அதுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அதை விளங்கணும். நாங்க துல்ஹஜ் மாதத்துக்கு என்று ஆயினொன்னு என்ன நடக்குது? ஹஜ்ஜிக்கு போறவங்க போறாங்க, இங்க இருக்கிறவங்க. ஹஜ்ஜிக்கு போனவங்க என்ன செய்யறாங்க? முதலாவது ஹஜ்ஜிக்கு போனால் அவர்கள் தவாப் செய்வார்கள். அதுக்கு போக மினாக்கு போவாங்க, அரஃபாக்கு போவாங்க, முஸ்தலிஃபாக்கு போவாங்க, அதுக்கு போற மறுவா கல்லடிக்க போவாங்க, சஃபா மர்வால ஓடுவாங்க, தவாப் செய்வாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ஏன் செய்யறோம்? ஹஜ் என்று சொல்லி 5 கடமையில ஒன்று அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் யாரு செஞ்ச?
ஏன் நாங்க செய்யறோம்? காரணம் என்ன? ஒருத்தர் நின்ற இடத்துல நிக்கிறது இபாதத், ஒருத்தர் தொழுத இடத்துல தொழுகிறது இபாதத், ஒருத்தர் ஓடுற இடத்துல ஓடுறது இபாதத், ஒருத்தர் படுத்த இடத்துல படுக்கிறது இபாதத். இதுவெல்லாம் ஏன் அல்லாஹ் எங்களுக்கு இபாதத்தாக்கி வைத்திருக்கிறான்? 5 கடமையில ஒரு கடமை ஃபர்லாக்கிட்டான். ஒரு குடும்பம் செஞ்ச விஷயத்தை ஏன் அல்லாஹ் எங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் செய்யப்பா? குர்ஆன்ல சொன்னது மட்டும் இல்ல, செயல் ரீதியாக அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு நண்பனாக எடுத்தேன்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல வத்தகது மின் மகாம இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல நீங்க தொழுங்கன்றான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச செயல் எல்லாம் செய்ய சொல்றான் அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச செயல் எல்லாம் செய்ய சொல்றான் அல்லாஹ். அவங்களோட மனைவி ஹாஜரா அம்மா ரலியல்லாஹு தஆலா ஓடின அந்த ஓட்டம் ஓடணும், இல்லன்னா இல்ல. அதுதான் சுன்னத்து, அதுதான் வாஜிபு, இதுதான் ஃபர்ல் என்று அல்லாஹ் வைத்திருக்க காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இத்தனை நபிமார்கள் வந்தாங்க தானே, அத்தனை நபிமார்களையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம மட்டும் ஏன் வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம மட்டும் ஏன் அல்லாஹ் நண்பனாக இருக்கணும்? காரணம் என்ன? எத்தனை நபிமார் வந்தாங்க? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற இவரு நியாமகே யாலுவேக் ಕೊಟ್ಟ ಕಲ್ಪನಾ ಕಲ್ಲ බලන්න යාළුවෙක් වෙනකොට ජනාධිපතිට ජනාධිපති කෙනෙක් යාළුවෙක් වෙනවා නම් සමානාත්මතාවයක් තියෙන්න ඕන, එකඟතාවයක් තියෙන්න ඕන, යම් විදිහකට එයාට පරස්පරව සමාන වෙන්න ඕන, දෙදෙනා අතර තියෙන සම්බන්ධතාවය ගැලපෙන්න නම්. காலிக் ஒரு மக்லூக்க நண்பன் சொல்ற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறான். என்ன காரணம்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுக்கணும்? உலகத்தில் இருக்கிற மொத்த மக்களையும் இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, யூதர்கள் இப்ராஹிம் என்றார்கள், கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் என்றார்கள், நாங்க இப்ராஹிம் என்று சொல்றோம். அத்தனை பேரும் யூதர்கள், நசாராக்கள், முஸ்லிம்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிலையும் 2.5 பங்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன் காரணம்? யோசிச்சு பாருங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ஜிக்கு போனவங்க எல்லாம் அவங்களோட குடும்பத்தை நினைச்சு அத்தனை அவளையும் செய்யக்குள்ள சும்மா இருக்கிறவங்க சும்மா கேளாது, பெருநாளை மட்டும் கொண்டாடிட்டு சும்மா கேளா, அவர்களை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹ் சுன்னத்தாக்கி முஅக்கதாவாக்கி இங்க நீங்க அந்த பெருநாளுடைய தினத்துல உலுஹியா கொடுத்து அதை ஞாபகம் செய்யணும். ஏன் சொன்னா? கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு வெறுமனே வரலாறு இல்ல, வாழ்ற எனக்கும் உங்களுக்கும் படிப்பினேன். நாம எங்கட ஒரு நண்பனை பத்தி பேசக்குள்ள நாம என்ன சொல்லுவோம்? ஏந்த நண்பன் மகே யாலுவா வகே ஹொந்தைக்கனே ஏக்கரப்பு ஜெயகிரஹணன் ஏயாத ஹம்பெச்ச தேவால் அவர் செஞ்சது இப்படி அப்படி என்று சொல்லி பெருமிதமாக பேசுவோம். நடந்த பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் பேசுவோம். தனாத்மக விஸ்தர வித்தரைக்கு மகை ஆளுவாக ரிணாத்மக தேவால் கிவத் கவுரு ஜனங்கன்னு யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. எனவே என்னுடைய நண்பரை பத்தி நான் நல்ல விஷயங்கள் அதை மட்டும்தான் சொல்லுவோம், அவரை பத்தி அறிமுகப்படுத்துறதா இருந்தால். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி பேசும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிரித்த சரித்திரம் கிடையாது. அவர் சிரித்ததை பத்தி அல்லாஹ் பேசல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சோதனையை பத்தி அல்லாஹ் பேசுறான். இப்ப நாம வாழ்றதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சோதனைக்கு என்ன சம்பந்தம்? எங்கட உள்ள தெளிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை தான் விளங்கும். கண்ணியமானவர்களே, பாப்போட முரண்பாடு, ஆசரோட பிரச்சனை, அவர் உண்மையான பேரு தாரக், அவருடைய பிரபலியமான பேர் ஆசர். ஆசரோட பாப்பாவோட முரண்பாடு, பாப்பா சிலை செய்யறவரு மகனுக்கு சொல்றீங்க, வா பாப்பா இந்த சிலையெல்லாம் கொண்டு போய் பஜார்ல வித்துட்டு வா. அவர் பெரிய வியாபாரி, சிலையை செஞ்சார், கையில கொடுத்தார், வித்துட்டு வாண்டாரு, சிலையை கையில எடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, இந்த விஷயத்தை செய்யலாம், அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். சிலையை தூக்கிட்டு போறவர் சொன்னாரு, இது எந்த பிரயோசனம் இல்ல, இது பார்க்காது, இது கேட்காது, ஒருத்தனை வாங்கிடாதீங்க, இதுல எந்த பிரயோசனமும் இல்லைன்னு சொல்லி வித்துட்டு போறதை கேட்டு கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்னப்பா உங்களோட மகனுக்கு வியாபாரம் செய்ய சொன்னா கொண்டு போற சிலை எல்லாம் அதில் இருக்கக்கூடிய நலவு நஷ்டங்கள் பேசுறது, நஷ்டத்தையே பேசி ஒருத்தனை வாங்குறான் இல்ல, திருப்பி தூக்கிட்டு வருவாரு. இப்படி வியாபாரம் செஞ்சு சரி வருமா? மோசமா பேசுறாரு, எங்கட இறைவர்களை எங்க கடவுள்களை பேசுறாரு, இது சரிபட்டு வரல, உங்களோட மகனுக்கு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க.
மகன் வர்றாரு, வீட்டுக்கு வந்த இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது. எப்படி பேசுறான் சும்மா யோசிச்சு பாருங்க. பாப்பாவும் மகனும் பேசுறது லைவ் டெலிகாஸ்ட் பண்றான் அல்லாஹ். அல்லாஹ் அவர்கள் பேசின வார்த்தை குர்ஆன்ல பேசுறான். ஏன் குர்ஆன்ல பேசுறான்? கியாமத் நாள் வரைக்கும் ஒருத்தர் ஹாஃபில் ஆகணும்டா ஆசரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசின அந்த வார்த்தையை மனனமாக்கணும். இல்லாத ஹாபிஸ் இல்ல. நீங்க தொழுகிற சில தொழுகைகள் தராவில நீங்க தொழும் பொழுது இந்த சம்பவத்தை முழுமையா வருது, அர்த்தம் விளங்குது இல்ல, நாம நின்றுட்டு அப்படியே சலாம் கொடுத்துட்டு போய்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது ஆக முக்கியமான சில விடயங்கள். வாப்பாட்ட வந்தாரு, வாப்பா பார்த்தாரு, சொல்லி பார்த்தா கேட்கிற இல்ல, இவரு வாப்பாக்கு சொல்ல தொடங்கினாரு, இவரு வாப்பாக்கு தாவத்து கொடுக்கிறாரு. வாப்பா இது கேட்காது, இது பேசாது, இது உதவி செய்யாது, அல்லாஹ் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இதுதான் மார்க்கம் என்று சொல்லி சில விடயங்களை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள ரெடி இல்ல. பாப்பா என்ன தெரியுமா செய்யறாரு? பாப்பா சொல்றாரு, நீங்க இதை நிப்பாட்டணும், நிப்பாட்ட இல்லாட்டி லார்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால் அடிப்பை வீட்டை விட்டு வெளியே போனாங்க. லார்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால் அடிப்பை வீட்டை விட்டு வெளியே போகணும் என்று சொன்ன உடனே நாமளா இருந்து எப்படி இருப்போம்? வாப்பா எழுப்பாடுற, சுபோக்கு போங்க வாப்பா, சொல்லுங்க வாப்பா, வாப்பா கதவை மூடிட்டு தான் தொழுகைக்கு வார, இது செய்யாதீங்க வாப்பா, வாப்பா தட்டி சொன்னா எப்படி இருக்கும்? வாப்பா ஏசுறாரு, கல்லால் அடிப்பை வெளியே போன்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு வாப்பா. இப்ப என்ன நடக்கும்னா சொத்தை பிரியுன்னு குளர்ல பிடிக்க கூடியவங்களா தான் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கல, வாப்பா மகன் இப்படி இருக்கணும்னு சொல்லுது குர்ஆன். கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாரு, வாப்பா உங்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்யறேன், உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுகிறார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, வீடு இல்ல, வாப்பா சொன்னாரு, இறங்கினாரு. வாப்பாவை மதிச்சு வெளியே போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ் கொடுத்த வீடு எங்க தெரியுமா? காபத்துல்லா. அல்லாஹ் கொடுத்த வீடு காபத்துல்லா. வாப்பாவை மதிச்ச அந்த மகனுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? 2 மகன்மார், இசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரை தொட்டுந்தான் அத்தனை நபிமார்களும் வந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான் ஒரு சந்ததியினருக்கு வாப்பாவாக அல்லாஹ் ஆக்கினான். கண்ணியமானவர்களே, வாப்பாவோட நடக்கிற விதம் இருக்குது, கண்ணியமா நடந்துக்கோங்க. வாப்பாட மனசு நோகடிச்சு நீங்க நல்ல ஐக்கியம் நினைச்சா அது சரித்திரத்திலே நடக்காது. தொட்ட காரியம் எல்லாம் தரித்திரில முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சஹ்துல்லா, அல்லாஹ்ட கோபம் வாப்பாட கோபத்துல, அல்லாஹ்ட சந்தோஷம் வாப்பாட சந்தோஷத்துலன்றாங்க. அல்லாஹ்ட கோபம் வாப்பாட கோபத்துல, அல்லாஹ்ட சந்தோஷம் வாப்பாட சந்தோஷத்துல. உங்களோட வாப்பா சிரிக்கிறாருண்டா உங்களோட எல்லா விஷயத்தையும் நல்லா நடக்கும். உங்களோட வாப்பா மனசால மகனேன்னு துவா செய்யறதா இருந்தா உங்களோட எல்லா விஷயமும் நல்லா நடக்கும். உங்களோட வாப்பா உங்களை பத்தி மோசமாக நினைத்து அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், அவரு கோவப்படுறாரு இருந்தா உங்களோட எல்லாமே மறுபக்கம் ரிவர்ஸ்ல போகும். அதுல சந்தேகம் இல்லை. என்ன செஞ்சாலும் சரிதான், என்ன செஞ்சாலும் சரிதான். கண்ணியமானவர்களே, ஏன் இப்படி சொல்லணும்? வாப்பட கோபத்தில் அல்லாஹ்ட கோபம், வாப்பட சந்தோஷத்தில் அல்லாஹ்ட சந்தோஷம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. ஒரு வாப்பா வேலை செய்வாரு, காலையில இருந்து அந்தி வரைக்கும் ஒரு 2500 ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. சும்மா சொல்றேன் கோமனா, சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கு பின்னால உம்மா கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அவர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு காலையில இருந்து அந்தி வரைக்கும் சில நேரம் பகல் தின்னாம சம்பாதிச்சுட்டு வந்து பக்கத்துல நின்று உம்மா சொல்லுவாருங்க, பாருங்க புள்ளோட டியூஷன் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யற என்று சொன்ன, அப்படியா சேப்புல கைய போடுவார், ஒன்றும் பேச மாட்டார். 2500 தூக்கி கைய கொடுத்தார், குடும்பா அப்படின்றாரு. சில நேரம் அரை நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு 1500 தூக்கிட்டு வருவாரு. அவனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வேணுமா ஒரு ஷூ ஒன்று. ஆனா மகன் வாப்போட பேசுறதில்ல, உம்மாவோட தான் கம்யூனிகேஷன். என்ன இது? சும்மா எடுத்து பாருங்க பாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ட கனவு வந்து சொல்றேன்டா, வாப்பட மகனுடைய பொன், அது தனி தலைப்புல பேசணும். கண்ணியமானவர்களே, இப்ப அந்த வாப்பா என்ன செய்வாரு? 1500 சரி அப்படியா அப்படியே தூக்கி கொடுப்பாரு. எல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு ஊட கட்டிப்பார், சல்லிய சேர்த்திப்பார். வாழ்க்கை முழுவதும் 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஊடு. கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் மகள, அப்படியே ராவில அடுத்த நாள் மகளுடைய கல்யாணம், அப்படியே பிரிச்சு கொடுக்க போறோம், அப்படியே பிரிஞ்சு போறாரு என்று இருக்கும் பொழுது உம்மா வந்து 2 பேரும் உட்கார்ந்து கட்டில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மகன் கல்யாணம் நடக்குதோ, சரி இந்த ஊட்ட மகளுக்கு கொடுத்துருவோமா,
அவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சேர்த்து வெளிநாடு போயிட்டு தின்னாம இருந்து சேர்த்து அத்தனை சொத்தும் எந்த கேள்வியும் இல்லாம மகளுக்கு கொடுத்துருவோம். கண்ணியமானவர்களே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் ஒரு மனிதனாக படைத்து அத்தனையும் தாரானே, அது போல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது எல்லாம் கொடுக்கறது வாப்பா. எனவே அல்லாஹ்வோட கோபம் வாப்பாட கோபம், அல்லாஹ்வோட சந்தோஷம் வாப்பாட சந்தோஷம். கண்ணியமானவர்களே, அவர் வெளியே போனாரு, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அடுத்த புள்ள இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய புள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இந்த சந்ததியில வந்தவர்கள் தான் அத்தனை நபிமார்களும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தொட்டும் வந்ததுதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கண்ணியமானவர்களே, இவர்களது மிகப்பெரிய ஒரு படிப்பினையை, மிகப்பெரிய ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சொல்லி தருகிறான். இதை விளங்கணும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும், நடந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும், அவங்களுடைய விடயத்தை நாம விளங்கணும். அது மிகப்பெரிய படிப்பினை. நாங்க தொழுகிறோம், தொழுகையில அத்தியாயத்துல பாருங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி நீ பரக்கத் செஞ்சாயோ அது போல யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கும் பரக்கத் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பரக்கத் கிடைச்சிருச்சு? நாங்க நினைக்கிற மாதிரி இருந்தா ஏண்ட மகன் பரக்கத்தா இருக்கிறாரு, 4 வீடு இருக்குது, 2 வாகனம் இருக்குது, கல்யாணம் முடிச்சிட்டாரு, நல்லா படிச்சுட்டாரு, மகன் பரக்கத்தா இருக்கிறாரு அப்படின்னு நாம பேசுவோம். ஆனா அல்லாஹ் சொல்ற பரக்கத் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பரக்கத்தை போல யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பாயாக. அந்த பரக்கத் எங்களுக்கு தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்ச பரக்கத் என்ன? சொத்து செல்வம் நீங்க சம்பாதிக்கிறது வானம்னு சொல்லல, அவங்களுக்கு கிடைச்ச பரக்கத் என்ன? அதான அத்தியாயத்துல ஓதுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகப்படுத்துறானே என்ன பரக்கத்? கண்ணியமானவர்களே, சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திருமணம் முடிச்சா 86 வயசு புள்ள இல்ல, 86 வயசு பிள்ளைகள் இல்ல. அதுக்கு பின்னால ஈஜிப்டுக்கு போறாங்க. அங்க போன அங்க இருக்கிற அரசர், நீண்ட சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பத்தி பேசுறேன்டா கிட்டத்தட்ட ஒரு 10-8 அவர் வேணும் முழுமையா பேசி முடிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை விட பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா கண்ணியமானவர்கள் 8-10 அவர் வேணும். ஆனா தொட்டு காட்டிட்டு போறேன். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஹாஜரா அம்மையார் அவங்க ஒரு அடிமை பெண்ணை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மன்னன் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு பின்னால கொஞ்ச நாள் போக்குள்ள புள்ள இல்லதானே, அப்ப சொன்னாங்க நான் உரிமையிட்டு ஹாஜராவை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க. உரிமையிட்டுதாங்க, திருமணம் முடிச்சாங்க, புள்ள கிடைக்க வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, 86 வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ள கிடைக்க ஹாஜரா அம்மையார் மூலமாக எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். சாரா அம்மையாரை விட்டு கொஞ்சம் ஹாஜரா அம்மையாரோட இரக்கம் பாசம் கூடுது. மனைவி சொன்னாங்க, இவங்க தனியா வச்சு அழகா நீங்க வச்சுக்கொண்டா நல்லம் இல்லையா? 2 பேரும் மனைவி தானே, புள்ள கிடைக்க வரக்குள்ள அந்த பக்கம் இரக்கம் சாருது, இரக்கம் கூடுது. அந்த நேரத்தில் இவங்க சொன்னாங்க, சரியாப்பா அவங்களை கொஞ்சம் வேற வச்சு அழகா பார்த்துக்கொள்ளும். அல்லாஹ்வோட கட்டளையும் வருது, இவங்களை கொண்டு போயிட்டு எங்க பாலைவனம் அந்த மக்கமா மண்ணில கொண்டு போய் விட்டுடுவாங்க. கண்ணியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, பாலைவனத்துல விட சொன்னா புள்ளத்தாச்சு புள்ள கிடைக்க போகுது, புள்ள கிடைச்சிருச்சு. புள்ளையும் அந்த பெண்ணையும் அந்த மனைவியும் கொண்டு போய் அங்க குடியாமத்துட்டு வாங்கண்டா ஒன்றுமே இல்ல. காபத்துள்ள இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, அதுல இருந்துச்சு அந்த அஸ்திவாரம் மட்டும்தான் இருந்துச்சு. பாலைவனம், யாரும் இல்லாத இடம். அந்த இடத்துல மஸ்ஜிது நபவி மக்காவை காபத்துள்ளாவை கட்டணும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு. மக்கள் இல்லாத இடத்துல ஒரு பள்ளி வைக்க இயலாது. மக்கள் ஈக்கணும் என்ற ஒரு குடும்பம் சரி அந்த இடத்துக்கு வரணும், அடிப்படை வசதிகள் வரணும். அந்த அடிப்படை வசதி தான் தண்ணீர். இது அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை கொண்டு அதை ஆரம்பிக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வோட கட்டளை ஒரு இரக்கம் கூட அங்க போயிருச்சு. இப்ப அல்லாஹ்வோட கட்டளை வருது, புள்ளையும் கிடைச்சிருச்சு, சின்ன புள்ள, பச்சை உடம்புக்காரு, பச்சை புள்ள, சின்ன புள்ள. இப்ப கட்டளை வருது, நீங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க குடியாமர்த்திட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு அந்த புள்ளைக்கு சோம் இல்லாம ஐசியூல இருந்தா நம்ம எப்படி பதறம்? யோசிச்சு பாருங்க. சில நேரம் புள்ள கிடைச்சா இரவில் அந்த புள்ள அழுந்தா வாப்பாக்கு தூக்கம் போகாது. உண்மை தூக்குவா, வாப்பா தூக்குவா, புள்ளைய அழுத நிப்பாட்டுறதுக்கு அது அழுந்து கொண்டு இருந்தா மனசு பதறிட்டிக்கும். இந்த பச்சை புள்ள, இப்பதான் புள்ள கிடைச்ச பச்சை உடம்புக்காரி அந்த தண்ட வைஃப், தண்ட மனைவி அல்லாஹ்வோட கட்டளை கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லக்குள்ள எப்படி நான் தான் ரிட்டனா சொல்லுவோம், யா அல்லாஹ் இப்பதானே புள்ள பிறந்த, ஒரு வருஷம் தாயா அல்லாஹ் அடுத்த வருஷம் கொண்டு போய் விட்டுட்டு வாரேன், பேரம் பேசுவோம். நானும் தான் நீங்களும் தான், என்ன எனக்கு அப்படித்தானே. ஆனா அல்லாஹ் சொன்னா நண்பன் எனக்காக வேண்டி எல்லாம் செய்வான்.
யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு பாலைவனத்துல, புகாரில வர்ற ஹதீஸ், ஒரு மரம் இருக்காங்க, ஒரு மரம். அப்படியே அந்த மரத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் ஈச்சப்பழம் தண்ணியை வச்சுட்டாங்க. மனைவியும் பிள்ளையும் கையில கொடுத்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ரிட்டர்ன் ஆயினாங்க. அப்படியே நடந்துட்டு வர்றாங்க. புகாரில அழகா வருது, புகாரில அந்த ஹதீஸ் வருது. ரிட்டர்ன் அப்படியே திரும்பி அப்படி வர்றாங்க. வர்ற நேரத்துல மனைவி கேட்கிறா, என்னப்பா எங்க போறீங்க? ஒன்னும் பேசல. திருப்பி கேட்டாங்க, என்ன? ஒன்னும் பேசல. திருப்பி கேட்கிறாங்க, என்ன? ஒன்னும் பேசல. கடைசியா கேட்டாங்க அந்த அம்மா, அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னதா சரிங்க, தலையாட்டினாங்க. கண்ணியமானவர்களே, அவர் சொன்னா, அப்ப அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். நான் புள்ள கிடைச்சேன், இப்பதானே கிடைச்சிக்குது, என்ன செய்றீங்க? அல்லாஹ் சொல்றேன் இப்படியா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பாவிக்கல. அப்படிப்பட்ட சொல் பேச்சு கேட்கக்கூடிய, கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு மனைவி கிடைப்பதுதான் பரக்கத். கண்ணியமானவர்களே, இதுதான் நாம் அத்தியாயத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிரு, எங்களுக்கு செஞ்சிரு. கண்ணியமானவர்களே, இந்த மனைவி சொன்னா, அப்ப அல்லாஹ் விட மாட்டான், நம்ம பாதுகாப்பான்னு சொன்னான். கண்ணியமானவர்களே, இப்ப அவர் அப்படியே வந்துட்டாரு. அழகான சம்பவம். மரத்துக்கு பக்கத்துல நின்று அவங்க துவா செய்வாங்க. யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, என்ன மொத்த பிச்சனங்களையும் மொத்த சந்ததியையும் யா அல்லாஹ் விட்டுட்டு போறேன். வாப்பா தானே அவங்க அழுவுறா, யா அல்லாஹ் என்ன மொத்த சந்ததியும் நான் விட்டு குடியமர செஞ்சுட்டு போறேன். நீ வாதுங்க இறுதி சார், ஒண்ணுமே இல்லாத இடத்துல யா அல்லாஹ், ஆனா இந்த பைத்துகள் முஹர்ரம் ஒன்று வீட்டுல என்று சொல்லிட்டு அந்த கேட்ட ஒரு துவா தான் இன்றைக்கு 25-30 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போற எத்தனையோ கோடி முஸ்லிம்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலவங்க கோட்டாவோட போற காரணம் ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ஃபஜஅல் அஃபிததம் மினஸ் நாஸ் தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை இதன் பக்கம் வாரத்துக்கு நீ வழி அமைச்ச கூடிய அல்லாஹ் அன்றைக்கு கேட்ட துவா, இன்று வரைக்கும் ஒரு கூட்டம் தான் போற, ஒரு சில கூட்டம் தான். கண்ணியமானவர்களே, இது ஒரு நீண்ட துவா. அவங்க கேட்டுட்டாங்க, போனாங்க பலஸ்தீனுக்கு. கண்ணியமானவர்களே, பலஸ்தீன்ல வாழ்றாங்க. இடைக்கிட்ட வருவாங்க, இடைக்கிட்ட வந்து பார்த்துட்டு போவாங்க. இடைக்கிட்ட வந்து பார்த்துட்டு போனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னுக்கு வளர்றாங்க. இடைக்கிட்ட வந்தா பாப்பாவோட சரியான இரக்கம், அன்பு, பாசம் விட்டு கொடுக்கறதே இல்ல. அந்த உம்மாவும் அப்படித்தான் வளர்த்தாங்க. ஆனா என் பக்கத்துல பாப்பா இக்கல்ல, பாப்பாவே இல்லாம என்ன உம்மா வளர்த்த, இவர் இடைக்கிட்ட வந்து பார்த்துட்டு போறாரு, இவன் எல்லாம் பாப்பாவா அப்புறம் அப்படின்னு கேட்கல, அப்படி சொல்லல. எந்த மனசெல்லாம் அப்படித்தானே ஓடும். சில நேரம் உம்மா ஓட வளர்ந்தா பாப்பா பொருள்ல இருந்தா வந்தா பாசம் குறைஞ்சிரும். இவரெல்லாம் பாப்பா இப்படி விட்டுட்டு போனாரு, அவருடைய துன்பம் துயரம் எல்லாம் ரெண்டாவது யோசிப்போம். ஆனா அந்த நிலைமை எங்க உள்ளத்துல இருக்கும். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்ல. இரக்கம், பாசம், அன்பு. வாப்பா வந்தா வாப்பாவோடேதான். ஒரு வார்த்தை சொன்னா கேட்கிற புள்ள, எந்த வார்த்தையை மீறி நடக்க மாட்டாரு. அன்பாக, பாசமாக, இரக்கமாக நடக்கிற புள்ள. அந்த இன்பம், அந்த சந்தோஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எனக்கு வருவாங்க, பேசுவாங்க, கருப்பாங்க, போவாங்க. உம்மாவும் அப்படித்தான் வளர்க்கிற, வாப்பா இப்படிதான் வாப்பான்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அவ்வளவு அன்பாக, பாசமாக வளர்த்தாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் பலஸ்தீனுக்கு வந்தா கனவு காண்றாங்க. என்ன கனவு? புள்ளைய அறுக்கணும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒத்த புள்ள கிடைச்சது பிச்சனாக இருந்து அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நியமத். விட்டுட்டு வாண்டோன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. பாசமும் இறக்கிறதான் கிடைக்குது. ஆனா புள்ள நல்ல முறையில் நடந்து கொள்ற. அல்லாஹ் இப்ப அடுத்தது சோதிக்கிற. எப்படி சோதிக்கிறான்? புள்ளை அறுக்கணும். கண்ணியமானவர்களே, சோதனை வரும். ஆனா அல்லாஹ் மறந்துடாதீங்க. சாபமி முசீபத்தின் இல்ல, சொத்தெல்லாம் அழியுதா, இல்லாம போகுதா, சோதனை வருது, ஈமான விட்டுறாதீங்க, அல்லாஹ் உதவி இருப்பான். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஏன் பெருநாள் கொண்டாடுறோம், ஏன் அல்லாஹ் நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தான்னு சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கனவு கண்டுட்டாங்க, அறுக்கணும். புள்ள கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, இந்த ஆயத்து இருக்குது, அவங்க அந்த ஆயத்தை சொல்றது அல்ல, அந்த வசனத்தை குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்குன்னா உலமாக்களுக்கு தெரியும். அந்த ஆயத்தை பார்த்தா ஒரு வாப்பா பேசுற பேச்சு அவருடைய உள்ளத்துல எப்படி கவலை இருக்கும்னு விளங்கும். வர்றாரு, பக்கத்துல வந்து மகனோட உட்கார, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து சொன்னாரு, யாபுடைய, என்ன மகனே, அருமை மகனே, பாசத்துக்குரிய மகனே, என்ன வாப்பான்னு சொல்லி பக்கத்துல நிக்கிறார். என்று சொன்னார், இன்னி, இந்த நான் அரா, நான் கண்டேன் சொல்றாரு.
இந்த நான் கண்டேன் ஃபில் மனாமி, கனவுல கண்டேன். தயங்குறார் மனுஷன். நான் ஃபில் மனாமி, கனவுல அன்னி, இந்த நான் அல்பாவுக்க ஒன்னு அறுக்கிற மாதிரி கண்ட வாப்பா. நான் அறுக்கணும்னு சொல்லல. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, பந்தூர் மாதாத்தார் நீ என்ன சொல்றேன்னு அது பாப்பா வாப்பா அப்படித்தான் சொன்னாங்க. தயங்கி சொல்லி உன்னை அறுக்கணும் பாப்பா, நீ என்ன சொல்றாவோ அதை நான் கேட்கிறேன், நீ மறுத்தா சரி பரவாயில்ல அல்லாட கேட்கிறேன் என்று சொல்லிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதில் சொன்னாங்க. சும்மா இல்ல, சொத்தெல்லாம் கொடுக்கறது இல்ல, உயிர் பிரச்சனை. என்னோட பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் இந்த பிள்ளைய போல ஆக்கி அருள்வானா. கண்ணியமானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாபத்தி என்ன பாசத்துக்குரிய வாப்பாவே, இஃபல் மா தூமர், உங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி நீங்க செஞ்சிருக்க வாப்பா, உசுர கொடுக்கலண்டா. இவ்வளவு காலம் பக்கத்துல நின்று வளர்க்கல, வந்துதான் எட்டி பார்த்துட்டு போனேன். சொல்றதெல்லாம் கேட்ட புள்ள உசுறு தாண்டு கேட்கக்குள்ள உசுறு வேணாலும் தாரே வாழலாம் வாப்பா உங்களுக்கு சொன்ன அந்த புள்ளட அந்த வாப்பாட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புள்ள சொல்லுது, வாப்பா நீ அருக பரவாயில்ல. இப்படி புள்ள கிடைக்கணும், அதான் பரக்கத். சொல் பேச்சு மீறாம கேட்கிற புள்ள இதான் பரக்கத். இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்ச பரக்கத். சொல் பேச்சு கேட்கிற மனைவி எனக்கு தோதுவான முறையில் அல்லாஹ் அமைச்சு தந்துட்டான். சொல் பேச்சு கேட்கிற புள்ள கண்ணியமானவர்கள் அறுக்க கொண்டு போய்த்தாச்சு. இந்த சம்பவம் அறுக்க கொண்டு போய்த்து வச்சா புள்ளைய பாக்குறாங்க, மன வேதனை அந்த வாப்பங்க எப்படி இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒத்த புள்ள மௌத்தாகிற நிலைமையில ஐசியூல இருந்த முட்டை சொத்தை வித்துட்டு 7 முட்டை உசுர கொடுத்து சரி பாதுகாக்கணும்னு நினைப்போம். ஏன்னா பாசம் அப்படிதானே, விட்டு கொடுக்காது. கண்ணியமானவர்களை கொண்டு போய் வச்சாங்க. அறுக்கிறதுக்கு பார்த்தாங்க, மறுபகம் பெரட்டி வச்சா இல்லையா அல்லா இல்ல வாப்பா மறுபகம் வைங்க. எடுத்தாங்க கத்திய, அறுக்கிறதுக்கு எடுத்து அந்த கவலையோட கஷ்டத்தோட அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைதானேன்னு சொல்லி வாப்பா அறுக்கிறார். அழுகையோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறாங்க. அறுத்தா அறுப்படுதில்லை. ஒருவர் அறுக்கிறாங்க, ரெண்டாவது ஒரு அறுக்கிறாங்க, அறுப்படுதில்லை. எடுத்தோடனே தூக்கி கல்லுல அடிச்சாங்க. கல்லு ரெண்டா புழக்கப்படுது. அவ்வளவு கூர்மையான கத்தி. புள்ள அறுப்படல, அறுப்படாம இருக்கிறாரு. கவலையோடு இவர் அழுகிறார். ஒத்த புள்ள இல்லாம போகுது என்று அழுந்து கொண்டே இருக்கிறார். ஃபனாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லி நாங்க ஒரு அசரீரியாக அவரை கூப்பிட்டோம், அந்த வாப்பாவை கூப்பிட்டோம். கூப்பிட்டு சொன்னோம் ஃபஸத்தக்தரு யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை புள்ளைய உசுர கொடுத்து சரி என்ற கனவை நீங்க நினைவுபடுத்துறீங்களே, அப்படிப்பட்ட ஒரு அடியான் நீங்க. எனவே இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்லமல்கள் செஞ்சு எந்த பக்கம் வாரவங்களுக்கு நான் இப்படித்தான் கூலி கொடுப்பேன். என்ன விஷயத்தையும் இழந்தாலும் அல்லாஹ் இழக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நான் இப்படித்தான் கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரு ஆடு அனுப்பி, ஆடு வானத்திலிருந்து வந்து அந்த ஆட்டை அறுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த சந்தோஷம், ஏண்ட புள்ள எனக்கு கிடைச்சிருச்சே என்று வந்த அந்த சந்தோஷம் தான் ஹஜ்ஜுடைய பெருநாள். பாப்பாக்கு வந்த ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். இப்ராஹிம் என்னுடைய கலீல், என்னுடைய நண்பன், அவர் சந்தோஷப்பட்டார், அவர் நிம்மதி அடைந்தார். அந்த சந்தோஷத்தை கியாமத் நாள் வரைக்கும் பெருநாளாக கொண்டாடுங்கள். ஒரு வாப்பாக்கு வந்த சந்தோஷத்தை அல்லாஹ் பெருநாளாக இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதுதான் ஆக முக்கியமான விஷயம். நம்ம பெருநாள் கொண்டாடுறோமே, இந்த அறுப்பு பிராணி அறுக்கிறது இருக்குதே, இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. கொடுக்கிறது இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பம் ஒரு சோதனைக்குரிய காலம், ஒரு சோதனைக்குள்ளாகப்படக்கூடிய காலம். மிக கவனமாக செய்யுங்க. அதுக்கு பல ரூல்ஸ் இருக்கும், எங்க நாட்டு சட்டம் இருக்கும். அதெல்லாம் கட்டாயமாக நீங்க கொடுக்கிறவங்க ஒன்று சேருங்க. எப்படி செய்வோம், என்ன மாதிரி செய்வோம், மற்றவர்களுடைய மனசு நோகடிக்காத முறையில அதை நடத்திக்கோங்க. கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்சது அதுதான். புள்ளையும் அப்படி கிடைச்சிருச்சு, மனைவியும் அப்படி கிடைச்சிருச்சு. நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலே இதுதான் பரக்கத். கண்ணியமானவர்கள், இந்த சம்பவத்தை நீங்க கட்டாயம் எடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மைதான். இப்ப நான் சொல்றேன் என்ன தெரியுமா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பனாக எடுத்தான்னு சொன்னேன். அந்த விஷயத்தோட நான் முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, நெருப்புக்கு போட்ட சரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நெருப்புக்கு போடுற சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம். நெருப்புக்கு மேலால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக, நெருப்பு நும்ருது போடுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலால போறாங்க, நெருப்புல உள்ள பாக்குறாங்க.
பாக்குற நேரத்துல மொத்த வானமும் அழுது. ஏன்னா இப்ராஹிம் ஒரு நபி, மொத்த பூமியும் அப்படியே நடுங்கி நிக்குது, மலக்குமார்கள் எல்லாம் அழுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய தருணம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எல்லா மலக்குமார்களும் அப்படியே தடமாறுறாங்க. இவர் அப்படியே மேலால போற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என்ன செய்யணும், ஒண்ணுமே பேசல, ஒன்றும் கேட்கல, அப்படியே போறாங்க. ஓடி வந்தாங்க, அல்லாஹ் இடத்துல வந்து கேட்டாங்க, யா அல்லாஹ், அவங்க இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யற, இந்த நெருப்புக்கு போறாங்க, என்ன செய்யற, நெருப்புக்கு உள்ள போறாங்க, நாங்க என்ன செய்யற யா அல்லாஹ், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் ஒரு விஷயத்த, நிஸ்தகாச, உங்கள்ட்ட அவரை உதவி கேட்டா, உங்கள்ட்ட அவர் உதவி கேட்ட விஷயம் மின்கும் தாஹு அல்யன்சுர்ஹு, உங்கள்ட்ட வந்து உதவி கேட்டு உதவி செய்யுங்க என்று மலக்குமார்கிட்ட உதவி கேட்டா நீங்க உதவி செய்யுங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் கேட்டா நீங்க செய்யுங்க, அதுக்கு தான் நீங்க ஈக்கிறீங்க. ஆனா ஃபைல்லம் யதா கைரி, என்ன தவிர வேற யாரையும் அவர் பேசலாட்டி கூப்பிடலாட்டி, பான வலியுஹு, நான் தான் அவருக்கு பொறுப்புதாரி, நான் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டேன், ஃபஹல்லு பைனி வ பைனஹு, எனக்கும் அவருக்கும் மத்தியில நீங்க எல்லாம் விலகி நில்லுங்கள், நான் அவருக்கு பொறுப்பு, என்ன மட்டும் பேசினதாக இருந்தால் என்றாங்க. ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார்டா, மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கல, உடனே அல்லாஹ் அந்த நெருப்புக்கு சொன்னான், யானாரு கூனி பரதம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரதன் குளிரானதாக, அது மட்டும் சொல்லல, வ ஸலாமன் குளிராக இருந்தா நடுங்கி இருப்பார், குளிர் லைக்கலுமா, வ ஸலாமன் சாந்தியானதாக அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கணும் என்று நெருப்புக்கு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இடத்துல மட்டும் கேட்டா அல்லாஹ் இந்த காயினாத்தையே மாத்துவான். அந்த இடம்தான் அவர் என்ன பக்கம் மட்டும்தான் திரும்புறாரு, அந்த ஈமான் இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் அவ்வளோ நெருக்கி கொண்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வை மட்டும், அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் திரும்பினா எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரத்தை மாத்தி அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அது சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த படிப்பினைகள் எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவரும் செய்த அனைத்து பாவங்களை மன்னி தருவாயாக யா அல்லாஹ். அதிகமான பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து பாவங்களை மன்னி தருவாயாக யா அல்லாஹ். எங்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அமல்களை செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.